இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்லாச்சாரியாவினுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும். அப்படிலாம் பயங்கரமான படங்களை விட்லாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் பிடி சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம், அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்காங்கலாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேயின்னு 2 இருக்கு. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயா தான் சுத்துவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசுல குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்கு. அந்த மனசுல தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. அதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணும்னா அது வந்து ஹாரூனால முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதில் வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், 2 பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியுது சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஆறுன்னு சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம், அவன் வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யாராடே ஏந்திராடே எங்களா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன்பா. என்னன்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிகையாளர்கள், இந்த வேலையும் நீங்கள் பண்ணி தந்தா, அது ஒரு நல்ல பையனுக்கு பண்ணி தந்தா அது நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா, என்னடா அது காமெடி, அதாவது காமெடிப்பா. கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சுவாங்க ஹீரோயின்களை பார்த்து, அது அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்பா. அதான் இல்லைடா, இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே. இப்போ அதான் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ரோட்ல போனான்னா டே போகாதரா, அங்கே ஒரு கார் வந்து மோதிடணும். அதே மாதிரி போக மாட்டான், கார் வந்து ஒருத்தனை மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், அங்கே போகாதையா, அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒரு ஆவி சொல்லணும். அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இப்படி எங்க போனாலும் அவனுக்கு என்ன பண்ற ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது 1 வருஷமா சொன்னோன்னா பல ஆபத்துக்குள்ள இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவான், நிறுத்திடுவான். உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்வான். உடனே அந்த ஆவி சொன்னான், டேய் இவ்வளோ நாளும் உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்ன திட்டுறேன்னா, எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு, அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி நினைக்காதரா, பல பேருக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்போ பாருங்க எங்க டீம்ல இதை ஒரே ஒரு பொண்ணு தான், இதை வச்சுதான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு யாரும் ஸ்டில்ல பேப்பர்ல போட மாட்டீங்க.
அதனாலே சொன்னோம்மா எல்லா போட்டாலும் நீ வந்துருமா, எங்க முகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அப்படியா, அதனால அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து டான், எங்க டான் எடிட்டரு. நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு எடிட்டரா ஒரு ஹீரோவானே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூமையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்க அத்தனை பேரையும் ஆட்கொள்ற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான நேரத்தில் சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும், தேவையான நேரத்தில் ஷார்ப் கட் பண்ணணும். அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும், பியரோ. அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு நல்ல, அதாவது எப்படி கிஷ்கிந்தா மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிஷ்கிந்தா மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகழ்முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையுமே ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நிகழ்முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ்முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நாங்கள் ஓனர்கிட்ட 15 தடவை பேசி, அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃப் பிரமாதமா பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்குள்ளவும், பேய்களுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் அவங்க 2 பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, பேய்களும் சாமிகளும். அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார், நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாத்திருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவார். அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இது ஃபண்டு பண்ணிக்கிறாரு. அது அண்ணன் இவர் ஃபண்டு கொடுத்துருக்காரு நமக்கு. அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாரு அருண்னா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 சாங் பண்ணிட்டேன், வெளி படம், மியூசிக் வீடியோ, ஆடுலாம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்யூ. ஃபேமிலி மாதிரி அருண்னா. அப்புறம் இந்த டீம், கண்ணன், அப்புறம் எடிட்டர் சித்தார்த் விபின் சார், எல்லாருமே சூப்பர் ஜாப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். 5 minutes தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ். இந்த படம் காரணமாக இருந்த ராஜேஷ்க்கு, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ். என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஷோரீல் கூட கேட்காம எனக்கு கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ண டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டே 1 இருந்து நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணார். எனக்கும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, என்னடா ஃபர்ஸ்ட் படம் நம்ம கேட்குறது கிடைக்குமா, நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் கேட்குறது எல்லாமே செகண்ட் ஆப்ஷனே எல்லாமே எடுத்துக்கோங்க, பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். சித்தார்த் விபின் சார் தேங்க்ஸ் சார், உங்கள் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரிச்சர்ட் ப்ரோ தேங்க்யூ. எடிட்டர் தேங்க்யூ. மகேந்திரன் சார் தேங்க்யூ. அண்ணே சொல்லாமக்குலாம் பொண்ணு தேட்டி வீட்லேயும் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. தேங்க்யூ. ஷூட்டிங் ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகும், டைரக்டர் மட்டும் கூலாகவே இருப்பார். அடிக்கடி கேட்பேன், எப்படி சார் இவ்வளோ டென்ஷன்லையும் கூலாகவே இருக்கீங்க அப்படின்னு. கவுண்டர் மறந்துச்சு சார். ஹியூமர் இல்லைன்னா டியூமர் வந்து செத்துருவேன் அப்படிம்பாரு. இல்லை சீரியஸாகவே, ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனாலே கஷ்டம். கேமராமேன், டைரக்டர் தனித்தனி ரோல் ப்ளே பண்ணுறதே கஷ்டம். ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், இதை தாண்டி சில சமயம் டான்ஸ் மாஸ்டராகவும் மாறுவார். எல்லா ரோலையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுவார். அவர் ஃபேஸில் எப்பயுமே நான் டென்ஷன் பார்த்ததே இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சோன்னே ஷூட்டிங் முடிஞ்சே டென்ஷனாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் கூட ஒரு சின்ன முகசலிப்பு கூட காட்டவே மாட்டார். தேங்க்ஸ் செல்வாண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். மறந்துட்டேன், சாரிண்ணே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். சின்ன மாஸ்டர்ஸ், அந்த 2 பசங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்மிருதி தேங்க்ஸ்.
அண்ணே ஒரு பேர் தெரியல, இல்லை கல்கி அண்ணன் தெரியும், அவர் பேர் தெரியல. கல்கி அண்ணன் டிஎஸ்ஆர் 2 பேருக்கும் தேங்க்ஸ்ண்ணே. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேரும் மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கலாமா? வெங்கட் அண்ணன் அண்ட் விக்கி 2 பேரும் வாங்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்க படத்துக்குலாம் கேமராமேன் இவனை தான் போடணும், ஸ்டேஜ்ல ஏத்துறான் பாத்துக்க. பக்கத்துல வந்து நிக்க வச்சு இல்லை அங்கே போட்டோ தம்பி போட்டோறா நீங்க அப்படியே வாங்க. இவர் இருங்க நானா இருங்க பேசுறதுதான் கூப்பிட்டோம், போகாதீங்க வாங்க. இவர் வெங்கட், இவர் இந்த படத்தோட இந்த படத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. நேற்று வரைக்கும் இந்த படத்துல கடைசி வரைக்கும் வேலை பார்த்தது இவர் தான். இவரால் தான் இந்த படம் கியூபுக்கு போயிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. ஆர்டிஸ்ட் அவர் தான் கியூப்ல எடுத்து போய் கொடுத்தாரான். இவன் வந்து என்னோட அசிஸ்டன்ட் விக்கி, இவனும் கூட இருந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் இவன் படம் பண்ணிடுவான். இவன் படத்துக்கும் என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமில் என்னை அறிமுகப்படுத்தினது வந்து செல்வா சார். செல்வா சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே ஃபஸ்ட்டு சாரோடைய ஒரு படம் வெப்பு, அதுக்கு முன்னாடி எக்கோ எடுத்தாங்க. அதுலேருந்து என்னை எடிட்டராக இதுக்கு இந்த டீம்கிட்ட ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் வந்து அந்த மீட்டிங் நடக்கும், பட் ஃபைனல் ஸ்டேஜில் அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாயிரும். இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் ஹாரன் சார்கிட்ட கொண்டு போய் மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் பண்ண சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் பண்ணி முடிக்கிறதான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் சிஜி இதனால் கொஞ்சம் டிலே ஆகுனதுக்கான ரீசன் ஆச்சு. இல்லைன்னா இது கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது ஹாரன் சார் வச்சு தான் நான் நிறைய பேச வேண்டியிருக்குது. சார் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நான் பார்த்து ஒரு 10-15 இயர்ஸில் சாரோட அனுபவம் இப்போ இந்த 3rd ஃபிலிம் ஐ திங்க். பட் வந்து ரொம்ப ஒரு எடிட்டிங்கில் ரொம்ப ஒரு எடிட்டருக்கான ஒரு ப்ளசன்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அந்த உரிமை எல்லா டைரக்டர்ஸும் எங்களுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீடத்தை வந்து முழுமையாக கொடுத்து நீங்கள் ஒரு வருஷன் கட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன், பார்த்து முடிச்சுட்டு அந்த கரெக்ஷன்ஸை கூட ரொம்ப மைன்யூட்டாக அழகாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கே வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே எதோ நோக்கி போயிட்டுருக்குது. ஏன்னா கதை கேட்டுக்கிட்டாலுமே அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வர எடிட் பண்ணி பார்க்கக்கூடிய டைமில் இது எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஜாயின் பண்ண சும்மா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு படம் பார்க்கறதே தெரியும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக வேறு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். 2 படத்தையும் ஒரே படமாக கொண்டு வந்திருக்க மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இதில் நடித்த எல்லாருமே வந்து ரொம்ப ப்ளசன்ஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரசித்து ரொம்ப பொறுமையாக அழகாக ரீரெக்கார்டிங்லாம் பக்காவாக பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ரியலி வந்து நான் வந்து இதுவரையும் ஹாரர் ஃபிலிம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு இமேஜினேஷனோடு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டரே ஃபுல்லாக வந்து மெமரியில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோடு இந்த ப்ராஜெக்ட் பண்ணச்சுமோ ரொம்ப ரியலி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எவ்ரிதிங் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் சாருக்கும் ஹோல் டீம் 3B சிவா சார் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் ப்ரொடியூசர் ஹேரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எல்லா ஆக்ட்ரஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஜூலை 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ரொம்ப நல்லா இருந்தது. சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்தது ஷூட்டிங். அண்ட் இப்போ ஷாமு அதே தான் எனக்கும் பேசணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இல்லை மறைக்க மெயின் நீங்கள் தானே. இப்போ என்னன்னு தெரியல, 30 வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண, இங்கே மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, 2 வீலரு வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் 90ஸ்ல. அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு ஓடிவிட்டான் பாரு அப்படி. ஏன்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வீடுன்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 ரூபா வாங்கும்போதே நினப்பேன், இன்றைக்கி நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்போன்னு லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு. இந்த 100 கோடி 200 கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி ஒரு 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்கூரோ எல்லோரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி ஒரு 50 கம்பெனியில் டாப் 10 கம்பெனி, ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்கு, தெரியாதரமாக வந்துட்டோம். இந்த 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட், நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ, இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடித்து அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரலையும் நடந்திருப்பேன், படி ஏறியிருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன் சார்கிட்ட போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசர் போல இருக்குது, ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும். இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும். இருந்தாலும் நடிப்புன்னு ஒன்றதுனால சார் வந்து 1 நாள் கொடுத்தாங்க. திடீர்னு சார் என்ன சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் 1 நாள் இல்லை உங்களை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு செம்ம கேமராமேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தில், இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி, ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள், பெரிய கேமரா. ஸோ அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா,
டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை, ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு. நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம் சார். மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், ட்ரெய்லர் கட்டுன்னு தானே சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் எங்கள் போராட்டத்துலலாம் கேட்குறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பாட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஸோ 7G இப்போ ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தேட்ரிக்கல் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவர் திருடாத்திருடி படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவர், நான், இன்னொரு வித்யா மேம், அருண் சார், இவங்கெல்லாம் ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. தண்ணி வேணுமே கொஞ்சம் இருக்கா? அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும். போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. RRP என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஜெகன், சூப்பர் இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ. எவ்ரி கால் எனக்கு ஒரு படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடிக்க கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் த மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணுன்னா, சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்க அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் போய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருண். ஏன்னா lot of ideas he gives, lot of different tones எப்படி யூஸ் பண்ணலாம், lot of research பண்ணிட்டு நம்ம we went for the film. ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஆக்ஷன்ஸ் மொத்தம் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். the whole team ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணியெல்லாம் வரும். ஸோ those will be fun days. So I hope நீங்கள் எல்லாம் படம் பார்க்கும்போது you will all enjoy the film because சோனியா அகர்வால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி is also done a wonderful role. And சோனியா அகர்வால் மேம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறையா I asked a lot of questions to her, and every வருஷம் she's acted in the film, so how was it to work with this person, that person and all that. And before action சொல்றதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns into a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her, so it was she was very helpful in those scenes. Normally I do a lot of humor in films. இந்த தாடி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். So it was interesting to act with her. அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. And overall the whole packaging lala vandirukku, the editing, the choreography, the camera work ellame final out பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு.
ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். அண்ட் ஹருண் கூட உட்காரும் போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு உட்காரும் போதே அந்த ஸ்பாட்ல ஹில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ். ஸோ ஐ திங்க் ஒரு படமே ஒரு 1 day முடிச்சிருவார் ஒரு ஸ்கிரிப்டிங் செஷன். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் 3-4 scripts is lined up for him. So all the best to the team, and நீங்களாம் படம் பாருங்க. I hope you all get scared as much as we did. Thank you very much. பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமா. அண்ணே இப்போதான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னண்ணே சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா? ஆமாப்பா, சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன், அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமன் அடிப்பான், அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு. அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும். அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் படம் பேர் என்ன சார்? செவன்ஜி. செவன்ஜி சூப்பர் சார், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி, ரவீன் பூக்கலனி. சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க? சோனியா அகர்வால் மேடம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நான் நினச்சேன் வந்து எடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அருண் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர். நான் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் எல்லாரையும் ஒரு வைபாக டீமை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும். இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார்? அன்றைக்கி தான் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும், தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ செல்வாண்ணே. அப்புறம் சுப்பிரமணியா சிவாஜாண்ணா, முதல்ல நான் வாய்ப்பு கேட்ட டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார். யோகி படத்தில் அண்ணன்ட்ட பேசினோம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க. அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு யூனிவர்சல் மாதிரி. அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது. இந்த படத்தில் வந்து டப்பிங்கில் பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருக்குமே இங்கே வருகின்ற எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு. அண்ட் என்னோட டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் இங்கே ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும், சித்தார்த் விப்பனாக இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்பிரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி. பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரில, ஏன்னா நிறைய பேசிட்டாங்க. இந்த டீம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. மெயினாக வந்து நம்ம எங்கள் எல்லாருக்கும் சீனியர், ஆனால் அவர் தான் எப்பயுமே செட்லேயே ரொம்ப யூத்தாக எங்கள் அந்த அவர் தலைமுடியை போலவே மனசும் அவருக்கு வெள்ளை மனசு. எங்கள் அண்ணன் கூட என்ன வாடா போடா டே தம்பின்னு அவ்வளோ உரிமையாக கூப்பிட்டதில்லை. எப்போ பார்த்தாலும் சொல்டா தம்பி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவராக ஃபோன் பண்ணி பேசுவார். ஒரு 4 வருஷம் இருக்குமாண்ணே, 4 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு அண்ணன் கூப்பிட்டுருந்தேன்.
அப்போ வந்து ஒரு நிறைய அண்ணா வந்து யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. யார் ஸ்கிரிப்ட் சொல்லணும், யாராக இருந்தாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ அண்ணா அன்றைக்கி 2-3 ஷெட்யூல் சொன்னாங்க. அப்புறம் 8 o'clock மேலே வரட்டுமாடா தம்பின்னு கேட்டார். சரி வாங்கினேன்னு சொன்னேன். வந்துட்டு நைட்டு ஸ்கிரிப்ட் சொன்னார். அண்ணா இன்னைக்கு நைட் கூடவே ஸ்டே பண்ணிட்டாரு. அதான் சொன்ன விதம், ஸ்கிரிப்ட் சொன்ன விதத்தில் நான் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போச்சு. இந்த லாக்டவுன் அந்த இஷ்யூஸ் இல்லாமல் பட்ஜெட் இஷ்யூஸ்னால அது பண்ண முடியாமல் போச்சு. ஃப்யூச்சரில் அது பிளான் இருக்குது. பேசும்போது மொபைலே பார்த்துட்டு இருக்கேன்னு தவறாக நினைக்க வேணாம். இன்னைக்கு 4 o'clock வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சாங் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு உண்டான ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னா இது வந்து 7G அப்படின்றப்போ எல்லாருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வரது வந்து அது எல்லாருக்கும் யூஸ்வலான விஷயம். அந்த 7G ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கோஇன்சிடென்ஸாக எல்லாமே நடந்தது. ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 13th floor தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அது ஒரு வேற ஒரு டிவி சேனல் வந்து அவங்க 3-4 இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு 3 days முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை, நீங்கள் 7th floor பார்த்துங்க அப்படின்னாங்க. சரி அப்புறமா வந்து நான் 7th floor செக் பண்ணும்போது 7H நல்லா இருந்தது. சரி என் பேரும் சொன்னால் சென்டிமெண்ட்டாக ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு 1 day நான் சொன்னேன் சம்திங் எலக்ட்ரிக்கலோ சம்திங் பிளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் 7G எடுத்துங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேர்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். லாஸ்ட்டாக இந்த டேட் இஷ்யூ அந்த கொஞ்சம் அந்த டைம் அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்ட்டாக எனக்கு உள்ள கமிட் ஆனவங்க வந்து சோனியா அகர்வால் மேம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ நான் முதல்ல சொல்லி அப்படியே ப்ரெஸ்ஸில் கொஸ்டின் கேட்பீங்க, நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல. எல்லாமே நான் ஒரு 3-4 டைட்டில் கில்லில் கொடுத்தேன். அவைலபிள் இல்லை அவைலபிள். ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிளாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட்டா 7Gன்னு கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவைலபிள் இருக்குது, நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் டைட்டில் வந்தது. ஃபர்ஸ்ட் நான் நம்ம டிஓபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்ணன். அது முன்னாடி ஒரு 4-5 months ஒரு கேமராமேன் கூட நான் ஒர்க் ட்ராவல் அந்த ஸ்கிரிப்டில் ஷூட்டுக்கு ஒரு 3 days முன்னாடி அவர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் பண்ண முடியல சார்னாங்க. அப்போ எல்லா ஒர்க்கும் போயிட்டு எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க 2 days ஷூட்டில் கேமராமேனே ரெடி ஆகல, 2 days ஷூட்டில் இருக்குன்னா அப்போ நம்ம கூட ஒரு தம்பி இதில் ரோல் பண்ணியிருக்காரு. அவனை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு தெரிஞ்ச என்ன கேமராமேன் தான் ரெஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா, ஃப்ரெண்டு இருக்கானே அவன் எப்பயுமே கேமரா கையோட தான் பேசும்போதும் சரி அந்த ஆங்கிளோட தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வர சொல்ல ஆஃபீஸ்க்குன்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டைல் காமிச்சார், ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சார். இந்த லைட்டிங் எனக்கும் அதுக்கும் கரெக்டாக ஒத்து போச்சு. சார் ஸ்கிரிப்ட் பவுண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட்டு எப்போ ஷூட் போடலாம்னு சொல்லுவேன் சார்னா, நீ மண்டே ஷூட்டுக்கு வந்துரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நீ அப்புறம் படிச்சு நான் டெய்லி உனக்கு கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண என்ன பிடிக்கும்னா, சீனியர் கேமராமேன்ஸ் கிட்ட வந்து நாம ஒரு நியூ கேமரா போகும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூனா நம்ம ஒரு பாக்யராஜ் சார் மணிவண்ணன் சார்லாம் பார்த்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல் தான் சரி நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக பண்ணுவோம். அங்கே ஒரு விஷயம் தோணும், ஒரு சீனியர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது நம்ம போய் அவங்க சொல்ல முடியாது, இங்கே சொல்ல முடியுமா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இங்கே பண்ண. ஏன்னா இதில் ஒரு இன்னைக்கு ஈவினிங் ஒரு சாங் இருக்குது, அதில் ஒரு பால்குள்ளே ஒரு ஷாட் வச்சுருப்போம். அது வேற ஒரு டிஓபி இருந்தால் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. நான் இது மாதிரி சொல்லுவேன் சார், அப்பப்போ சொல்லுவார், சார் நீங்கள் சொல்கிற சேகர் செத்துவான் அப்படின்னாரு, நான் விட்டுற மாட்டேன், படம் முடியும் விட மாட்டேன், நான் சொல்கிற இடத்துல வச்சு போனால் அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுப்பார், இப்படி வச்சா கரெக்டாக பாருங்க சார் சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த டீம் வந்து உள்ளே வரும்போது ஒர்க்காகவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டர் சார். எடிட்டர் சார்னா அவர் சொன்ன சுப்பிரமணியன் சார் அண்ணா சொன்ன மாதிரி அவர் எடிட்டர் மாதிரி தெரிய மாட்டார், வரதே ஸ்டைலாக இன்னும் நம்ம ஆடிஷன்லாம் முடிச்சிட்டோமே அப்புறம் வந்து அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி செல்வா சார் சொன்னார், இது மாதிரி எடிட்டிங்காக சொன்னேன். சரி வாங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஹாரர் ஃபஸ்ட்டு சார் பண்ணார். எப்பயுமே வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஈஸின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு இது எத்தனை வருஷம் எடிட் பண்ணியிருப்பீங்க இந்த படத்தை? சென்சார் போகிற வரையும் கூட எடிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அவரும் இப்போ எனக்கு சித்தார்த் பிரின்ஸ் பிரதராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது அவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம விஷயம் தெரியாமல் இப்போ தொந்தரவு பண்ணணும்னு வைங்களேன், இவனாடா ஒன்றும் தெரியாமல் வந்து நம்ம உயிரை வாங்குறானோ அது எல்லாருமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் எடிட்டர் சாரோடைய ஒர்க்கை வந்து இந்த நெக்ஸ்ட் ட்ராவல் நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்டேட்ஸில். நெக்ஸ்ட் வந்து சித்தார்த் ப்ரோ, இதில் வந்து வேற ஒரு சித்தார்த்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து அந்த இதற்கான ஆசைப்பட்டாயில் வந்து அதே மாதிரி இருப்பார், பாய் அப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில
ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார். அடுத்த ஒரு 2-3 இயர்ஸில் வந்து ஒரு கார்பரேட் ஏன்னா கார்பரேட் வில்லனுக்கு இப்போ இப்போதைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த கார்பரேட் வில்லனுக்கான ஒரு இதில் வந்து சித்தார்த் சார் இருப்பார். நெக்ஸ்ட் ரிச்சி நான் வந்து ஒரு லாஸ்ட் மூவியில் மீட் பண்ணுவோம். ஆனால் நெக்ஸ்ட் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கொடுங்க என்னப்பில் தம்பி நான் பண்ணால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அண்ணன் சொன்ன மாதிரி. இந்த படத்தில் எல்லா சாங்கும் ரிச்சி தான் பண்ணியிருக்காப்புல. ரிச்சி பண்ணாலும் அவருக்கு வந்து சாண்டி மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலே அவங்க சாண்டி அண்ணன் சாண்டி மாஸ்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக தம்பி நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க எல்லா டீமும், ஏன்னா இது அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு தம்பி நல்லா வரட்டும் கேட்டாப்பா தம்பி நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க டீம் அவங்க அசிஸ்டன்ஸ் யாராக இருக்காங்களோ எல்லாமே சப்போர்ட் பண்ணார். மெயினாக வந்து ஆக்சுவலாக நீங்கள் சோனியா அகர்வால் அவங்கள மேலே வர முடியல, அவங்க பிரதருக்கு வந்து சண்டிகரில் மேரேஜ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் மந்த் நம்ம பிளான் பண்ண ஆடியன்ஸ்க்கு இது நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மந்த் பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா பிகாஸ் அவங்க படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு சொன்னாங்க ஐ எம் வெரி சாரி, நான் லாஸ்ட் மந்த் நம்ம லாஸ்ட் வீக் கூட ட்ரை பண்ணோம் ஆடியன்ஸ்க்கு, பாசிபிள் இல்லாமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க வர முடியல. நெக்ஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் ஸ்மிருதி வெங்கட் இங்கே அமைதியாக இருக்க மாதிரிலாம் செட்டில் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இந்த என்ன சொல்கிறது பயப்படுற சீன் சிரிச்சிட்டே பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் கட்டுன்னு சொன்னால் மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அந்த 2 கிட்ஸ் 2 பேருமே அவங்களுடைய இப்போ ஜாலியாக இருந்துன்னு சொன்னார் இல்லையா, அன்றைக்கி வந்து லாஸ்ட் ஷாட் எடுக்கவே விடல, அவ்வளோ அடம் பிடிச்சி அழுதாரு. ஆனால் அவ்வளோ சப்போர்ட் ஒரு மாடியில் ஒரு ஹேங்கிங் சீன் மாதிரி வரும். ஆமாம் அந்த ஷாம் எங்களெல்லாம் பயன்படுத்திட்டாரு கொஞ்சம் நேரத்தில், இன்றைக்கி ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்து யாருங்க என் டீம், டைரக்ஷன் டீம். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய அசிஸ்டன்ஸ் நிறைய பேரை வைக்கலாம், அந்த ஒரு எக்ஸ்பென்ஸாவோ இது பண்ணுறதுக்கு பண்ணலாம். இதில் வந்து எனக்கு இருந்த டீம் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தாங்க. ப்ளஸ் நம்ம கோஆர்டினேட் பண்ண ஹாரிஸ் அவரால் வர முடியல, அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்காரு. தேஜா வந்திருக்காரு. ப்ளஸ் இன்னொருத்தவங்க வந்து ஸ்னேகா குப்தான்னு மும்பைலேருந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் மேஜிஷியன் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்ஆர் அண்ணன் ரொம்ப தன்மையாக சொன்னார், ஹாரூன் சார் ஒரே நாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வந்தார். அன்றைக்கி அவ்வளோ பிஸி. கேட்டால் சங்கர் சார் ஷூட்டில் இருக்கிறேன் தம்பி இந்த வந்தார் இங்கே வந்து ரொம்ப தன்மையாக சொன்னார். இந்த மாதிரி அண்ணன் மாடி ஏறி முட்டியெல்லாம் வச்சதுக்காக அண்ணனுக்காக நான் கவர்னர் மாற்றிட்டேன் ஆஃபீஸு. அதனால் அண்ணன் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம அடுத்த தமிழ் திரையுலகத்தில் தவிர்க்க முடியாத இப்போ இதை பாருங்க, நம்ம கல்கி வந்து நீங்க இந்த ஸ்டாண்டோட மாரஜில் ஸ்டாண்ட் நின்னீங்க பார்த்தீங்களா, அங்கே நின்னது நீங்கள் எங்கே போறீங்க. ஏன்னா நம்ம ஷூட் நடக்கும்போது சைமல்டேனியஸாக மகாராஜாவும் போயிட்டு இருந்தது. அங்கே ஃபுல்லாக நைட் இருப்பார் அந்த டீமில். மார்னிங் வந்து நம்ம கண்ணெல்லாம் சிவந்துருக்கும், என்ன தம்பி நைட்டு என்ன இல்லைண்ணா ஷூட்டில் இருந்தேன் அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு. அங்கே ஏன்னா நீங்கள் பேசலாம் பேசிக்காக குரங்கு பொம்பை வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஃபேவரட்டு. என்னடா அதுக்கப்புறம் படம் பண்ணல நான் நிறைய கேட்பேன் எங்கே நிதில் சார் காணணும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா எனக்கும் நட்டி சார் வந்து ரொம்ப க்ளோஸு. அது நட்டி சார் பண்ணுறாரு, விஜய் சார் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு டெய்லி இங்கே சொல்லுவார், ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன்னு. சரி சந்தோஷம், நம்ம சைடில் இருக்க ஒருத்தங்க இந்த வராங்கன்றப்போ நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். கல்கி கிட்ட நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாருமே ஒருத்தர் வந்து காப்பி பண்ணாங்க ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த முகத்திலே 300 நம்பியார் காட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஒரு ஹியூமனாக கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பிரஷன் இதில் காட்ட முடியல. சில சீக்வன்ஸ்லாம் சும்மா ஒரு ஐடியாவை சொன்னேன், சார் இது பண்ணலாம் சார் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும்னா. எனக்கு என்னன்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் அந்த காமெடின்ற இந்த விஷயமே இல்லாமல் ஒரு டீசென்ட் ஒரு ஹாரராக ஒரு ஃபீல் குட் ஹாரராக பண்ணணும்னு பிளான் பண்ணேன். அதனால நானே அந்த ஹியூமர் எவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியுமோ எங்கேயுமே நம்ம அது இல்லாமல் ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோம் டீசெண்டாக இருந்தது இந்த வாட்ச் பண்ணுறது அந்த ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் எல்லாமே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்ணனுடைய டீம், க்ரேன் கேமரா லைட் டீம், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னதான் ஒரு BMW ஆடி கார் எதுவாக இருந்தாலும் இந்த கார் போனோம்னா ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அந்த பெட்ரோல் இல்லைன்னா அந்த கார் அங்கே ஷெட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய வெல்விஷர் பிரதர் மாதிரி மகேந்திர சார் அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணி ஹாரூன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வேறு, நான் பண்ணுற விஷயத்து மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லையா. அவர் இந்த நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர்லேயும் சரி பேனர் சரி எங்கேயுமே ஒரு பேர் இருக்காது. அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஒன்று நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் கூட அவர் சொல்லலை, டில் அந்த ரிலீஸ் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ஆர்வம் பண்ணால் கரெக்டாக பண்ணுவார்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற ஆள் கிடைப்பாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னா அதான் சொல்லுவேன், நம்பிக்கை.
அந்த நம்பிக்கை இருந்தாதான் இப்போ ஏன்னா ஆக்சுவலாக இப்போ அவர் இடத்துல யாரும் நானே இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா லாஸ்ட் நவம்பர் இல்லை செப்டம்பர் இந்த மூவி ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அவ்வளோ புஷ் பண்ணிச்சு. இன்னைக்கு பெரிய படங்களே வந்து விஎஃப்எக்ஸில் தள்ளி போகிறதுனால நீங்கள் படம் பார்க்க சொல்லுவீங்க, சொன்ன அளவுக்கு மாதிரி விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லையே இதுலன்னு சொல்லுவீங்க. இல்லாமல் பண்ணுறது தான் அந்த அவ்வளோ ஒர்க்கு எடுத்துடுச்சு. நம்ம ஆக்சுவலாக அவங்க செப்டம்பரில் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் அவங்க ஹேண்ட் ஓவராக பண்ணாங்க. அப்போ நாம் சொல்கிறத நம்பி ட்ரஸ்ட் பண்ணி அத்தனை நாள் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாக டென்ஷன் ஃப்ரீயாகவும் அப்பப்போ ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரியும் இருந்தது நம்ம கேஎஸ்கே செல்வா பிரதர். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பிங்களால அந்த சண்டை வர்றது இது வர்றது எல்லாமே சகஜம். நைட்டு வந்து அப்படி பேசிப்போம். ஏன்னா ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். ஆஸ் அ ப்ரொடக்ஷனாகவும் டைரக்ஷனும் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம். அவர்கிட்ட சொன்னால் பண்ணுவார். ஒரு ரிலாக்ஸாக சொல்லுவார், பண்ணலாம் சொல்கிறேன் அப்படின்னுவார். நமக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி இருப்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னை விட மீடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். புரியல, கேட்கல சார். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். செஞ்சிருவார். அதுதான் சிலர் செஞ்சிருவார், சிலர் வச்சு செய்வார். இல்லை கூலா வந்து மறந்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் சொல்லுவார். ஆமாம் இதெல்லாம் வேற நம்ம எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெகன் எனக்கு போன மூவியில் ஒரு இது பண்ணார். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஆமாம்மா அவர் சொல்கிறாங்க. நம்ம ஜெகன் பிரதர் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் அவரை கொஞ்சம் நிறைய பார்ப்பீங்க. விசிட்டிங் கார்டு ஒரு மெனு கார்டு சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? இல்லையா? எங்கள் டீம் ஜெகன் சார் மேனேஜர் ஜெகன் சார், அவங்க டீம் ஆனந்த் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஸ்டில் சைடில் வந்து ரெண்டு பேருமே சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் 2 பில்லர்னா சொன்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக் சோனி மேம்னா இதில் வந்து ஸ்மிருதி, 2 பேருடையும் இப்போ நீங்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்மிருதியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டா? அந்த மாதிரி வேற இல்லை சுப்பிரமணிய சிவா சார் அவங்க பேர் சர்மிளா மேம் ஒன்று பண்ணாங்க. எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் ஹாரருக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த ஆடியன்ஸுக்கு வந்து இது ப்ரெஸ் மீட்டை தேங்க்யூ வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரெல்லாம் மறந்துருந்தா மன்னிக்கவும், நன்றி. இல்லைனா நம்ம ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரே நாளில் ரெடி பண்ண முடியல. ஆர்டிஸ்ட்டு இல்லாததுனால போன வாரம் வச்சிருக்க வேண்டிய ஆடியோ லான்ச் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு ட்ரைலர் காட்ட முடியல. யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பேய் படம் காமெடி படம் மாதிரியெல்லாம் இருக்காது. காஞ்சூரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது. 13B மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர், இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார்? யார் பேய்? இல்லை பேயின்னு சார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம். இப்போது சோனியா குழும ஒரு சிங்கிள் மதராக வராங்க. அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்கும். இங்கே இதுலேயும் ஒரு இந்த ஹாரர்னால இதுலேயும் நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பண்ணாத தப்புனா ஒரு எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட், இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அது வராங்க. அது யார் இந்த சவஞ்சி யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. சார் 7G ரெயின்போ காலனியில் வந்து சார் இங்கே சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன். உண்மையிலே ரியலி தேங்க்யூ மேம். அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 months வந்து நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேடினா எங்கேயுமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியல. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டைம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு 7th floor அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பர்ன் பண்ணியிருக்கோம். அதே அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். வேற செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணல, எல்லாமே லைவ்ல பண்ணியிருக்கோம். அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல இந்த என்ன கண்ணா அப்பார்ட்மெண்ட் நேம் அது அந்த நம்ம ஷூட் பண்ணோமே எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேளச்சேரியில் இருக்கு. ரொம்ப நேத்தோட அவங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் வந்தேன். தேங்க்யூ சார். இதில் சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 7G ரெயின்போ காலனியில் வந்து அவங்கள அழகிய வந்து ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க.
இதில் ஏன் அவங்களுக்கு பேயா காட்டணும் உங்களுக்கு என்ன வந்தது? எதில் ஆவியாக காட்டிருப்போம் சார்? இது 7G ரெயின்போ காலனியில். ஆமாம். அதில் சில செத்துருவாங்க, செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்டில் வந்து அழகிய ஆவியாக தான் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் அழகாக தான் காமிச்சிருக்கோம். அவங்க ஃபேஸ் நம்ம எதுவுமே இது பண்ணல. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இல்லை சார், அதுக்கும் இதுக்கு நான் சொன்னலையா, நான் முதல்ல சொல்லிட்டேன். அதனால் நம்ம டைட்டில் லுக் கொடுக்கும்போதே நான் அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. அது சொல்ல எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான் இது. சார், சித்தார்த் விபின் வந்து மியூசிக் டைரக்டரா இல்லை நடிக்கிறாரா, பேக்கேஜாக உங்கள்கிட்ட பேசுகிறாரா படங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம். சவுண்டு கேட்டு எனக்கு கையில் காமிச்சார். எனக்கு இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது. அதனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த் மாதிரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், இது பண்ண ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு மைண்டில் வந்து இவர் பண்ணாது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவியில் வந்தார். அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார், இப்போ ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. ஆமாம், 2 ஹீரோயின் வச்சு பண்ணுறது ரொம்ப டாஸ்க்கு. ஏதாவது டாஸ்க்கு வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததா? இல்லை, நான் வெப்பிலே வந்து 5 பேர் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின். சரிங்களா? யாரும் வந்து சீன்ஸாக இருந்தாலும் சரி, ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அது மாதிரி இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். இல்லை, அப்படி இல்லை. நான் இவங்களை சொன்னால் இல்லை அவங்கள எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சொன்னால் இல்லை இவங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை வந்து கடைசியில் ஸ்மிருதி வெங்கட் மேடம் இல்லை அவங்க சீனியர் அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அவங்கள கேட்டால் இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் வந்து போகிறாங்க அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட கொடுங்க. ஸ்மிருதி வெங்கட், இந்த படத்தில் நீங்கள் ஹீரோயினா சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையாக இருக்குல்ல. டேரக்டர் சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சுப்பிரமணியம் அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியாக வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா, இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவாக மாறுறதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா? இல்லை, அப்படி இல்லை சார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே யாராக இருந்தாலும் முட்டி போது தான் சார் வரணும். இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே. இங்கே எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி. இப்போ குரங்கு பொம்மை எப்போ நடிச்சார் கல்கி, நான் அப்பவே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும்னா ஒரு கேப்பு. அந்த கேப் வந்து என்னென்னா இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த கேப் தான் அந்த சினிமா கற்றுக் கொடுங்க சார். இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளையிலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது இல்லை சினிமா. சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார். என்னைக்குனாலும் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ள? இல்லை, அதையும் நிரப்பிட்டாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் பேசுவோம், தம்பி ஆஃபீஸ் வரீங்களா, அண்ணா தலைவர் கூட வேட்டையனில் இருக்கேன், இருங்க தம்பி, நல்ல விஷயம் கரெக்ட் தானே? ஆமாம். அதனால் இப்போ நீங்கள் கல்கி அவரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலாக இதில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம். சும்மா சொன்ன விட்ட கண்டிப்பாக பண்ணலான்னு செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார். இந்த சந்திரமுகியில் வடிவேல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை, அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருவாரு. நான் போய் பார்த்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டில் இப்போ 2 பேர் வேற இருப்போம். அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான் பண்ண. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டில் ஓகே ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோல் கோகிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்குது. சுமதி மேடம், நீங்கள் இந்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தீங்களா? அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன்.
பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதலேருந்து பண்ண மூவிஸ்லாம் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க ஷி மேட் ஷுர் எவ்ரி ஒன் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரில ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணோம். ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீமில் என்னை ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது சார் தான். ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வந்து சுப்ரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டாரு. ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும். உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்லை எட்டியில் கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லாக பார்த்தாரு. அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் இன்னொரு விஷயம் சோனியா மேம் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் அவர் கூட இருந்தார். எல்லாம் பார்த்தாரு, பண்ணலாமான்னு கேட்பாரு, பண்ணலாம். அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்ரமணியன் சார், அந்த போஸ்டர்ல உங்க படமே இல்லையே, சஸ்பென்ஸ் கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து அதான் தெரியாம போச்சு. என்ன கேட்டு நடிச்சிருக்கீங்க என்னவா என்ன அதான் சஸ்பென்ஸ். டைரக்டர் கிட்ட கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அண்ணா இப்படி சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா 200 300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவார். இன்னும் சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 400 பானுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயம் இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க. என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பெரிய நடிகர்கள். ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக. அப்போ என்னென்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்திலேருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்திலேருந்து சுருள்ராஜன் காலத்திலேருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹாருன்னு சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது. பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திடாதிடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தலைவர் நடிச்சிருக்கல. அதில் வந்து 100வது நாள் அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லன் ஆகிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும். ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இப்போ இங்கே இருக்கிற நிறையா பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் இந்த டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வரும்ன்றதை சினிமா வச்சிருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சிருக்கு. ஆனால் யார் யாருக்கு எப்போ வச்சிருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்நியன் ரொம்ப மாதிரியும் இருக்கானா. டேரக்டர் சார், நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா? அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள். சார் இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜைக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்போ என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 2லாம் போகிறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா?
ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார். ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா வேறு டைட்டில் சொல்லியிருக்கலாமோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த 7G. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த் பின் அவர்கிட்ட கொடுக்கணுமா? இது நீங்கள் தான் இந்த சொல்கிற மாதிரி இந்த 2 கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். ஆஸ் அ டேரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர்.